பதாக கிழக்கு நேயர்களுக்கு வணக்கம். பாயிண்ட் ஆஃப் வியூ நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஜனநாயகன். இந்த படத்தில் விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரகாஷ்ராஜ், நாசர் மற்றும் பலர் நடித்து எழுதி இயக்கியிருக்காரு இயக்குனர் எச் வினோத். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷனில் ஒழுங்காக கையெழுத்து போடுமா? சின்ன வயசில் தன்னுடைய அப்பாவை இழக்கிற மமிதா பைஜுவுக்கு கார்டியனாக வராரு விஜய். மமிதா பைஜுவை எப்படியாவது ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஆக்கிடணுன்றது அவங்க அப்பாவுடைய கனவு. இந்த கனவை தன்னோட கனவாக எடுத்துக்கிட்டு விஜய் முயற்சி செய்கிறாரு. ஆனால் மமிதா பைஜுவுக்கு ஃபியரோஃபோபியான்ற ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இன்னொரு பக்கம் தன்னோட ஆயுத பலம் கொண்டு சதி திட்டத்தால் பல நாடுகளுடைய அரசாங்கத்தை கவிழ்த்திட்டு இந்தியா மேலே குறி வச்சிருக்காரு பாபி டியோல். இந்த சதி திட்டத்தை தெரிஞ்சுக்கிற விஜய் இந்த திட்டத்தை முறியடிக்கிறாரா இல்லையா, மமிதா பைஜுவை ஆர்மி ஆஃபீஸராக ஆக்கினாரா இல்லையான்றது தான் மீதி கதை. ஆனால் இந்த கதையை இந்த மாதிரி தான் சொன்னாங்களான்னு பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். படத்தில் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பாசிட்டிவ் பாயிண்ட் ஏதாவது இல்லையான்னு கேட்டிங்கன்னா அடுத்து நெகட்டிவ் தான். இந்த படத்தோட நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துக்கிட்ட கதையை சரியாக பண்ணியிருந்தாலே படம் நல்லா வந்திருக்கும். உதாரணத்துக்கு மமிதா பைஜுவை ஆர்மி ஆஃபீஸர் ஆக்கணுன்னு தான் இலக்குன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஏதாவது முயற்சி பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா எதுவும் இல்லை. மமிதா பைஜுக்கிட்ட கையெழுத்து வாங்குறது மட்டுமே முயற்சியாக வச்சுருக்காரு. மமிதா பைஜுக்கு ஒரு ஃபியரோஃபோபியான்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் அவர் எடுத்த மாதிரி தெரியல. படத்துடைய ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் கேமில் வர மாதிரி விஎஃப்எக்ஸில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னடா ஒரு வேளை பப்ஜி சீனை கட் பண்ணி இதில் போட்டுட்டாங்களான்ற மாதிரி ஃபைட்டில் எந்த ஒரு ஆத்தென்டிசிட்டியும் இல்லாமல் எல்லோரும் சுட்டுக்கிட்டே இருக்காங்க, விழுந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் எமோஷனலாக ஒர்க் அவுட் பண்ணாங்களாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. மமிதா பைஜுவோட அப்பா இறந்துருக்காரு, அதை ஒரு 2 ஷாட்டில் கடந்து வேகமாக போயிடுறாங்க. ஏதோ இவங்க 10 மணி ட்ரெயினை பிடிக்க போகிற மாதிரி ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு நிமிஷம் 30 செகண்ட் தான் சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக ஓடுறாங்க. எங்கே தான் போய் என்ன தான் பிடிக்க போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. சமீப காலமாக விஜய் படங்களில் பில்டப் காட்சிகளுக்கு சிறிதளவும் பஞ்சம் இல்லை. அதே மாதிரியான காட்சிகள் இந்த படத்தில் வரும் பொழுது நமக்கு அயற்சியை கொடுத்தாலும் ஒரு படி மேலே போயிட்டு ஒரு புது முயற்சி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா விஜயே தனக்கான பில்டப் சீன்ஸை பேசிக்கிறாரு. அது பேசும் பொழுது தீரன் அதிகாரம் 1, சதுரங்க வேட்டை மாதிரி படங்களை பண்ண எச் வினோத் தான் இந்த மாதிரி சீன்லாம் எழுதி மேக் பண்ணாருன்னு நமக்கே ஒரு சந்தேகம் வருது. படத்துடைய ஆரம்பத்தில் பாபி டியோல் ஒரு கெட்டவனாக காட்டப்படுறாரு. ஆனால் ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் அவர் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக தான் வராரு. அவர் எப்படி கெட்டவனாக மாறினார்ன்றதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் இருக்குது. ஆனால் அது ஏற்புடையதாவோ ஒரு லாஜிக்கலாவோ இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க, விஜயோடைய முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கில்லி, போக்கி மாதிரியான படங்களில் ஒரு கபடி பிளேயராகவும் ஒரு அண்டர் கவர் போலீஸாகவும் இருந்திருப்பார். இந்த கேரக்டருங்களை மையமாக வச்சு முழு படத்தையும் வடிவமைச்சிருப்பாங்க. அது நமக்கு ஏற்புடையதாகவும் இருந்துச்சு, ஒரு பக்கம் நல்லாவே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் அனைத்து விதமான ஆடியன்ஸையும் கவர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மலைவாழ் மக்களாகவும் ஒரு கைதியாகவும் ஒரு போலீஸாகவும் ஒரு பெண்ணுக்கு அப்பாவும் வராரு. கதையை நம்மளால் ஒன்றி பார்க்க முடியல. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 வீட்டு சாப்பாட்டை ஒரு தொட்டில் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. படத்தில் நடிப்பை பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜோடைய நடிப்பை தவிர மற்ற எல்லோருடைய நடிப்பும் பிளாஸ்டிக்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா லவ் சப்ஜெக்ட், ஃபீமேல் சென்ட்ரிக் படங்களை தவிர எந்த ஒரு மாஸ் ஹீரோ படங்கள்லேயும் ஹீரோயின் ரோலுக்கு முக்கியமான கேரக்டரே கொடுக்கறதில்ல. இந்த படத்துலேயும் அந்த மாதிரி தான் ஹீரோயினை ஒரு பொம்மை மாதிரி வச்சுருக்காங்க. ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்ததுன்னா ஒரு 3 மணி நேரம் பிரச்சார வீடியோவை பார்த்த மாதிரி தான் இருந்தது தவிர சினிமாவை பார்த்த ஃபீல் இல்லை. லெனின் என்ன சொல்லியிருக்காருன்னா உழைக்கும் மக்கள் முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து போராடுறதுக்கு சினிமாவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலான்னு சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே தலைகளாக தான் இருக்குது. இது போல் இல்லாமல் ஒரு நல்ல திரைப்படத்தோட பாயிண்ட் ஆஃப் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.